Gala Precision Engineering நிறுவனம் 167 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வெளியிட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறாங்க, இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாமா வேணாமா என்பது குறித்தெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதே போல் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, லிங்க்டின் போன்ற மற்ற சமூக வலைதளங்கள் மூலமும் ஃபாலோ செய்ய முடியும். அதற்கான லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் ஃபாலோ செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த நிறுவனத்தை பற்றி பார்த்துடலாம். 1989ஆம் ஆண்டு ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சரிங் தொழில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 2009ஆம் ஆண்டு கார்ப்பரேட் நிறுவனமாக மாறி இருக்கு. இந்த கம்பெனி டிஸ்கு, ஸ்ப்ரிங்கு, காயிலு, ஸ்பைரல் ஸ்ப்ரிங்கு போன்ற பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த பொருட்களை ஜெர்மனி, டென்மார்க், சீனா, இத்தாலி, பிரேசில், அமெரிக்கா, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. மொத்தமாக 25 நாடுகளில் 175 கஸ்டமர் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. இதில் 2 டிவிஷன் இருக்குது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்று ஸ்ப்ரிங் டெக்னாலஜி டிவிஷன், இதுதான் மெயின் டிவிஷன். இன்னொரு டிவிஷன் போல்ட்டு நட்டு செய்கிற டிவிஷனு. மொத்தம் 2 டிவிஷன் இந்த நிறுவனத்தில் இருக்கு. இந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட் எதெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் எனர்ஜி, அதாவது விண்டு பிளான்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்ப்ரிங்கு, நட்டு, போல்ட்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்புறம் ஹைட்ரோ எனர்ஜி, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் கூட இவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராடக்ட் இந்த டிஸ்க் ஸ்ப்ரிங்கு தான். அடுத்தது பார்த்தா ஸ்ட்ரிப் ஸ்ப்ரிங்கு, அடுத்தது பார்த்தா காயில். இதெல்லாம் இவங்க மெயினாக இதுதான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போல்ட்டு இது மாதிரியும் இது பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயிலையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 நாடுகளில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இதில் 3 டிவிஷனில் தனித்தனியாக கிளைண்ட்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ரெனியூவபிள் எனர்ஜியில் என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியலை பொறுத்தவரை ஏபிபி, அப்புறமா எல்என்டி, இவங்க எல்லாமே கஸ்டமர்ஸாக இருக்காங்க. மொபிலிட்டியை பொறுத்தவரையும் ஹைடெக்கு, அப்புறம் எம்எஸ்எல், இவங்க எல்லாமே மொபிலிட்டியோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜியில் வெஸ்டாஸு, இவங்கெல்லாம் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஐபிஓ டீட்டெயில்ஸாக பார்த்தலாம். ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வரையும். பேஸ் வேலை பொறுத்தவரையும் 10 ரூபா பர் ஷேர்னு இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் பொறுத்தவரையும் 503 ரூபாயிலிருந்து 529 ரூபா வரையும் நீங்கள் கோட் பண்ணலாம். லாட் சைஸை பொறுத்தவரையும் ஒரு லாட்டுக்கு மொத்தம் 28 ஷேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 31,74,416 ஷேர். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 25,58,416 ஷேர். ஆஃபர்ஸ் ஃபார் சேல் முறையில் உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வரும்னு பார்த்தீங்கன்னா 6,16,000 ஷேர் ஆஃபர் ஃபார் சேலில் கொடுக்குறாங்க. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது, பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகுது. அடுத்தது நம்ம ஐபிஓட டைம் லைனை பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி. செப்டம்பர் 2, 3, 4 இந்த 3 நாளில் நம்ம அப்ளை பண்ண முடியும். என்னைக்கு அலாட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகும். ரீஃபண்ட், ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலைன்னா அதுக்கான ரீஃபண்ட் செப்டம்பர் 6ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைக்கும். என்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை அலாட் ஆயிடுச்சுன்னா என்னைக்கு ஷேர் டிமெட்டில் கிரெடிட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா அதே 6ஆம் தேதி, செப்டம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். லிஸ்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கட் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் யூபிஐ மேண்டேரி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாட் சைஸ் பார்த்தலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீட்டைல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 13 லாட் வரை நீங்கள் வாங்க முடியும். ஒரு லாட்டுக்கு 28 ஷேர் இருக்குன்னு சொன்னேன். அப்போ மினிமமாக நீங்கள் 14,812 ரூபா ஒதுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வரையும் வாங்கலாம். அப்போ 364 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக 1,92,556 ரூபாய் நீங்கள் இதுக்காக ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் HNA அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 14 லாட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்த ஷேர் 392 ஷேர் கிடைக்கும். அப்போ நீங்கள் 2,07,368 ரூபாயை இதுக்காக ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதுவே மேக்ஸிமம் HNA கஸ்டமர் மேக்ஸிமம் 67 லாட் வரை வாங்கலாம். அப்போ உங்களுக்கு 1,876 ஷேர்ஸ் கிடைக்கும். மொத்தமாக 9,92,404 ரூபாய் நீங்கள் இந்த ஐபிஓக்காக ஒதுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ரிசர்வேஷன் பொறுத்தவரை ரீட்டைல் ஷேர் 35% கொடுக்குறாங்க. இந்த ரீட்டைலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 35% தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் HNA கஸ்டமராக இருந்தீங்கன்னா 15% அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அந்த 15% கிடைக்கும். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். அசட்டை பொறுத்தவரை 188 கோடி இருக்குது. ஸ்டார்ட் 2022 145 கோடியாக இருந்தது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2022 147 கோடியாக இருந்தது. இப்போ 200
84 கோடி அதிகரிச்சிருக்கு. டேக்ஸ் எல்லாம் போக ரெவன்யூன்னு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி தான் கிடைக்குது. நெட் ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 104 கோடியாக இருக்குது. ரெவன்யூ சப்ளஸாக எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 94 கோடி சப்ளஸாக ரிசர்வ் அண்ட் சப்ளஸாகவே வச்சிருக்காங்க. பாரோயிங் கொஞ்சம் இருக்குது. கடன் 55 கோடி கடன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கடன் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கீ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். ROI பொறுத்தவரை 23% இருக்குது. ROCE 19% இருக்குது. நல்ல ROI நல்ல ROCE சொல்லலாம். டெப்ட் ஈக்விட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கடன் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.53%. மொத்த ஈக்விட்டிக்கு 0.53ங்கிறது ஒரு நல்ல நம்பர் தான் சொல்லலாம். இன்னும் டெப்ட் குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ப்ரைஸ் டு புக் பொறுத்தவரையும் 5.12 இருக்குது. பேட் அதாவது டேக்ஸ் ஆஃப்டர் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. இப்போ IPO ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது மூலமாக கிடைக்கிற ஃபண்டை எதுக்காகலாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற கம்பெனிக்கு நியூ ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு பிளான்ட்டுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா இது பண்ணுறாங்க. அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஆல்ரெடி கொஞ்சம் கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கடனையும் க்ளோஸ் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ். இப்போ இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 கண்ட்ரியில் இதோட எக்ஸ்போர்ட் நடக்குது. 175 கஸ்டமர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இது நல்ல குட் சைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த டிஸ்க் ஸ்ப்ரிங் தான் மெயின் மேனுஃபேக்சரிங் இந்த நிறுவனத்து. இது 10% ஓவரால் இது மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேர்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் 200 மற்ற ப்ராடக்ட்ஸும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை டிபெண்டன்சியான ஸ்ப்ரிங் டெக்னாலஜி. அதாவது சொன்னால் மெயினாக அந்த ஸ்ப்ரிங்கை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அதுவே 80% ஆஃப் ரெவன்யூ அந்த ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சரிங் மூலமாக தான் கிடைக்குது. வேற ஏதாவது காம்படிஷன் வந்தாலோ இல்லை இதுக்கு பதிலாக வேற ஏதாவது டெக்னாலஜி வந்தாவோ அப்போ இந்த நிறுவனம் அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த லேபர் இஷ்யூ இருக்குது. 294 பர்மனன்ட் லேபர்ஸ் இருக்காங்க. அது ஒரு இஷ்யூன்னு சொல்கிறாங்க. கீ கஸ்டமர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களுக்கு ஒரு வேளை ஆர்டர்ஸ் கொடுக்கலன்னா 32% ரெவன்யூ அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இதுவும் ஒரு வீக்னஸாக பார்க்கப்படுது. இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த டிவிடெண்ட்டுமே பே பண்ணதில்லை. அதையும் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓவராலாக இந்த நிறுவனத்தை வாங்கலாமா வேணாவா, IPO அப்ளை பண்ணலாமா வேணாவான்னு கேட்கும்போது நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீடியம் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் பர்பஸ்க்காக வாங்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த நிறுவனத்தை வாங்கலாம். நல்ல க்ரோத் இருக்கிற கம்பெனின்னு சொல்கிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறது நிபுணர்களோட பரிந்துரையாக இருக்குது. நான் எந்த ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் கேட்டுக்கோங்க. வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர எந்த ஒரு முதலீடுக்கான அட்வைஸும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்களே ஒரு டைம் அனலைஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இதே போல் நான் ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பா.